தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு நடிகர் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் குரல் கொடுக்குதுன்னு திமுகவிடம் 60 சீட் வேணும்னு பத்தாத குறைக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும்னு காங்கிரஸ் கோரிக்கை வச்சிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருக்காரு. அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில விரிவாக பார்க்கலாம். மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட பறவை பேரூராட்சியில ரூபாய் 10 லட்சம் செலவில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வச்சிருந்தாரு. அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, தேர்தலையொட்டி திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் ஒரு நாடகத்தை அறிவிக்கணும் செல்லூர் ராஜு விமர்சனமும் பண்ணியிருக்காரு. பொதுமக்களின் கோரிக்கைகளை 100 நாட்களில் நிறைவேற்றி தரப்படும்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். ஆனா அதையெல்லாம் நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களுக்கு அல்வா கொடுத்த அரசு தான் இந்த திமுக அரசுன்னு செல்லூர் ராஜு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது மட்டுமில்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக கூறி தேர்தலிலும் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா கடந்த 5 ஆண்டு காலமாக சும்மா இருந்துட்டு ஆட்சி முடிய போக நேரத்துல தான் புதிதாக ஒரு பெயரை சொல்லி திட்டம்னு திமுக அரசு அறிவிக்குது. ஆனா அரசு ஊழியர்களோ ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து போராட்டத்துல தான் ஈடுபட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சியாக இருந்தபோது முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் தொகுப்புக்கு ரூபாய் 5000 தர வேண்டும்னு சொன்னவர் இப்ப பார்த்தா 3000 ரூபாய் கொடுக்கிறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த 2026 தேர்தலில் மக்கள் திமுக அரசிற்கு சரியான பாடத்தை புகட்டி வீட்டிற்கு அனுப்ப முடிவு செஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும்னு செல்லூர் ராஜு உறுதியாகவே இருந்துட்டு இருக்காரு. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கப்படாதது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த செல்லூர் ராஜு, நடிகர் ஜீவா தனது ஜிப்சி படத்திலேயே சென்சார் போர்டு 48 இடத்தில் கட் செய்து விட்டதாக கூறியிருந்தார். முதல்ல பாதிக்கப்பட்ட நடிகர் ஜீவா தான். அப்போது அவருக்கு யாரும் குரல் கொடுக்கல. இன்று அதே சென்சார் போர்டு குறித்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, எல்லாம் தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் நடக்குதுன்னு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தற்போது சென்சார் போர்டை எதிர்த்து விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறது, ஆதரவாகவும் இருந்துட்டு இருக்கு. திமுகவிடம் 60 சீட்டு வேணும், ஆட்சியில் பங்கு வேண்டும், காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க. தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு தான் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் குரல் கொடுக்கிறது தெல்ல தெளிவாக தெரிய வந்திருக்கு. மேலும் பேசிய செல்லூர் ராஜு, ஜல்லிக்கட்டு போட்டியை தடை செய்தது திமுக அரசு. அதன் பின் தன்னெழுச்சியாக போராட்டம் ஏற்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்த எடப்பாடியார் பிரதமரிடம் நிலவரத்தை கூறி ஜல்லிக்கட்டு நடத்த காரணமாயிருந்தார். அதன் பின்னர் ஜல்லிக்கட்டு தற்போது வரை நடைபெற்று இருக்கு. ஜல்லிக்கட்டை பாரம்பரியமாக கிராம மக்கள் தான் நடத்த வேண்டும். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் திமுக அமைச்சர் மூர்த்தி தலையீடு காரணமாக கட்சிக்காரர்களுக்கே முன்னுரிமை தரப்படுவதாக கூறி அவனியாபுரம் மக்கள் மட்டுமல்ல, காளை வளர்ப்போரும் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமும் நடத்தியிருந்தாங்க. ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பவர்களுக்கு ரூபாய் 1000 தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளிச்சிருந்தாங்க திமுக அரசு. ஆனால் இன்றளவும் நிறைவேற்றி தராமல் இருக்கிறது திமுக அரசு. தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வரக்கூடிய முதல்வர் மற்றும் துணை முதல்வர் காளை வளர்ப்பவர்களுக்கு பராமரிப்பு தொகையாக 1000 தர வேண்டும்னு பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதாகவும் செல்லூர் ராஜு குறிப்பிட்டிருக்காரு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.